ஆரம்பிச்சிட்டுமா சார்? இல்லைம்மா, நல்ல நேரம் வந்து காலையில் 7 மணிக்கு தான். இவ்வளவு நேரம் நான் உட்காந்து என்ன எழுதிட்டு இருந்தேன் தெரியுமா சார்? என்ன எழுதுனீங்க? உங்களை வாழ்த்து ஒரு 2 வரி கவிதை. வந்து உட்காருமா. எஸ் சார். வாழ்த்து எழுது, இன்னும் 4 வரி சேர்த்து எழுதிட்டு வா. 2 வரி சொன்ன உடனே எப்படி மக்கள், பெரம்பலூர் மக்கள் சும்மா நச்சு நச்சுன்னு கைத்தறி கொடுக்க போறாங்க பாருங்க சார். கல்லெடுத்து நச்சு வைக்கிறான்னு கேள்விப்பட்டிருக்கேன். பேசுங்க சார். நடுவர் அவர்களே, நீங்க என்ன சாதாரண நடுவரா? மதுரை மண்ணின் மைந்தனே, நகைச்சுவையின் கர்ணனே, ஐயோ பட்டிமன்றத்தின் முடிசூடா மன்னனே. நீ 5 பட்டிமன்றம் கன்ஃபார்ம் பண்ணிடுவோம் அடுத்த மாசம். இப்ப வரும் பாருங்க சார் கிளாப். அழகான பெண்களுக்கு எல்லாம் அண்ணனே. இது போதும். 7ஆம் நம்பர் செருப்பு எடுத்து செவிலி அடிச்ச மாதிரி. சார், இன்னைக்கு எதற்காக இந்த தலைப்பு நீங்க கொடுத்திருக்கீங்க தெரியுமா? புத்தக திருவிழா இல்ல சார், ஏன்னா நீங்களே ஒரு குழந்தை. ஓ, தேங்க் யூ சொன்ன பாத்தீங்களா? அப்படி கியூட்டா உட்கார்ந்திருக்க, அதனாலதான் ஒரு குழந்தைக்கு உண்டான ஒரு தலைப்பு எடுத்திருக்கிறார். நீங்க என்ன சாதாரண நடுவராங்க? நகைச்சுவையை வாரி வழங்குவதில் நீங்கள் ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர். என் பெரம்பூர் மக்களுக்காக நான் வாரி வாங்கினா அத என் தாய் கோவமா, என் தாய் கோவம் தான். அப்ப என்ன தெப்ப கோவமா? நகைச்சுவை தமிழ் மக்களுக்கு பிடித்த மாதிரி சொல்வதில் முத்தமிழ் வித்தகர் டாக்டர் கலைஞர் அவர்கள். பெரம்பலூர் மக்களோடு நான் பேசுகிற பொழுது பெரிய ஆனந்தமும் மகிழ்ச்சியும். நீ வாட்டுக்கு ஏதாவது சொல்லிடுற, நான் திடீர்னு வாய்ஸ் எடுக்க நான் படுற வாடு எனக்கு தான் தெரியும். நகைச்சுவையை நடித்து காட்டுவதில் நீங்கள் ஒரு சவாலே சிவாஜி கணேசன். என்னப்பா சொல்றீங்க? என்னத்தையா சொல்றியா? பெரம்பலூர் வந்தோட என்ன பேச போறோம், எப்படி பேச போறோம், பதட்டமா இருக்குமா? நகைச்சுவையை ஸ்டைலாக சொல்வதில் நீங்கள் ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். வரும்போது உள்ள வந்து என்ன சிபுரி எனக்கு ஒரு குழப்பமா இருந்துச்சு. ஆனா பேசும்போது தெரியுது எல்லாரும் எப்படி கை தட்டுவாங்க நினைக்கும் போது. நகைச்சுவையை கிட்டத்தட்ட 100 நாடுகளுக்கு மேல போயிருக்கிறாங்க. 100 நாடுகள் போய் சென்றது உலக நாயகன் கமலஹாசன். அவ்வளவுதான்மா, அடுத்து வா. இருக்குன்னு நினைச்சது. நகைச்சுவையை நவரசமாக சொல்வது நவரச நாயகன் கார்த்திக். எனக்கு ஒன்றும் புரியல. வெள்ள ஒன்று எல்லாரையும் பாட்டு என்ன போதுமா? என்ன எல்லா வாய்ஸும் பேசி நீ இன்வாய்ஸ் ஒன்று தான் பேச. மொத்தத்துல நகைச்சுவையை நகைச்சுவையாக சொல்ல வேண்டும் என்றால் அது மதுரை முத்து சார் அழகா மட்டும் தான் இருக்க முடியும் அப்படின்னு சொன்னா ஒரு அரங்கு நிறைந்த கைத்தறல் அவருக்கு கொடுத்துடலாம். ஏன்னா எத்தனையோ ஸ்டாண்ட் அப் காமெடி இருந்தாலும் கிட்டத்தட்ட பழனியை நான் சொன்ன மாதிரி ஒரு 100 நாடுகளுக்கு மேல போயிருக்கிறாருங்க. உலகத்தில் கொசுக்களே இல்லாத நாடு எதுன்னு கேட்டா பிரான்ஸ், காடுகளே இல்லாத நாடு கத்தார், பாம்புகளே இல்லாத நாடு ஹவாய் தீவு, ரயில்களே இல்லாத நாடு ஆப்கானிஸ்தான், பள்ளிக்கூடங்களே இல்லாத நாடு திபெத், தனக்கென தேசிய தினம் இல்லாத நாடு டென்மார்க், தனக்கென தாய்மொழி இல்லாத நாடு சுவிட்சர்லாந்து, காகங்களே இல்லாத நாடு சுவிட்சர்லாந்து. ஆனா அன்பை மட்டும் கருவியாக கொண்டிருக்கக்கூடிய ஒரே நாடு நம் இந்திய நாடு என்று சொன்னால் அந்த அன்பை விதைக்கக்கூடிய இடம் எது தெரியுமா? குடும்பம் என்று சொல்லக்கூடிய கோவில்ங்க, பெற்றோர்கள் தான். இப்போ ஒரு நாடு போனேன், அந்த கமகமன்னு மணத்துச்சுங்க. செட்டி நாடு ஹோட்டல் சொல்ல சார். உண்மையிலேயே இந்த புத்தக திருவிழாவுக்கு உங்களுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கு சார். சொல்லுங்க. உண்மையில ஏன் உங்களை நகைச்சுவை மன்னர் உங்களை கூப்பிட்டுருக்காங்க? ஏன் கூப்பிட்டுருக்காங்க? எத்தனையோ புத்தகங்கள் ஏதாவது பேசி அடுத்த வருஷம் கூப்பிட விடாம செஞ்சுட்டு போடாமா? நீ வாட்டுக்கு பெருமையா சொல்றேன், அருமையா சொல்றேன் சார். எத்தனையோ புத்தகங்கள் இருக்குங்க. ஆனா எல்லாரும் வாழ்வியல நம்ம பயன்படுத்தக்கூடிய புத்தகங்கள் என்ன தெரியுமா? என்ன? வாழ்க்கையில நம்ம படித்தாலும் புரியாத புத்தகம் பெண். வாழ்க்கையில படித்தாலும் புரியாத புத்தகம் பெண். படிக்க தவறிய புத்தகம் அப்பா. படிக்க விரும்புகிற புத்தகம் அம்மா. படித்ததும் பிடித்து போகக்கூடிய ஒரு புத்தகம் குழந்தை. வாழ்க்கையில நம்ம தொலைக்க கூடாத ஒரே ஒரு புத்தகம் சிரிப்பு என்று சொன்னால் அதனால்தான் சிரிப்பு மருத்துவரை கூப்பிட்டுருக்கிறீங்க. எனக்கு பாருங்க 2 புத்தகம் கொடுத்துருக்காங்க. அப்படியா சார்? ஏன் எனக்கு ஒரு 2 புக்கு கொடுத்தாங்கன்னா என்ன எது 2 புக்கு நினைச்சிட்டாங்களா என்னமோ தெரியல. பரவாயில்ல, அது மதுரை இருந்தானே. எங்க தமிழ்ல 100 வகையான பூக்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆமா. செங்காந்தல் பூ, ஆம்பல் பூ, அனிச்சம்பூ, செங்கலநீர், செங்கோடு வேரிப்பூ, செம்மணிப்பூ, குறிஞ்சிப்பூ, வெச்சிப்பூ, தேமாம்பூ, பெருமூங்கிற்பூ, கூவிளம்பூ, கூவிரப்பூ, எருளம்பூ, மராமரப்பூ, வடவனப்பூ, வாகைப்பூ, வெட்பாலைப்பூ, வெண்காக்கணப்பூ, பெஞ்சாக்கோரைப்பூ, கருவிளம்பூ, பயணிப்பூ, வாணிப்பூ, குரவம்பூ, காயாம்பூ, பச்சிலம்பூ, மகிழம்பூ, ஆவிரம்பூ,
சிறுமூங்கிற்பூ, சிறுபூளைப்பூ, சூரைப்பூ, குன்றிப்பூ, முருகலைப்பூ, மருதப்பூ, கோங்கம்பூ, பேரங்கம்பூ, திலகம்பூ, பாதிரிப்பூ, செருந்திப்பூ, செண்பகப்பூ, அதிரல்பூ, வள்ளிப்பூ, நெய்தல்பூ, தாமரைப்பூ, தாளைப்பூ, தளவல்பூ, ஞாழல்பூ, மவ்வல்பூ, கொகுடிப்பூ, சேடல்பூ, செம்மல்பூ, கரபுன்னைப்பூ, காஞ்சிப்பூ, பாங்கற்பூ, ஈங்கற்பூ, மரவம்பூ, தனக்கம்பூ, தாளம்பூ, கரந்தைப்பூ, குளவிப்பூ, மாம்பூ, முல்லைப்பூ, தில்லைப்பூ, குள்ளைப்பூ, பாலைப்பூ, வாழைப்பூ, பிடவம்பூ, சிறு மாரோடம், இளவம்பூ, கொன்றைப்பூ, அரும்பு, ஆத்திப்பூ, அசோகப்பூ, பகன்றைப்பூ, பலாசப்பூ, பிச்சிப்பூ, வஞ்சிப்பூ, தோன்றிப்பூ, கருணொச்சிப்பூ, தும்பைப்பூ, பித்திகப்பூ, நரவம்பூ, புன்னாகம்பூ, பாரம்பு, பீரம்பு, குறுக்கத்திப்பூ, சந்தனப்பூ, கால்வைப்பூ, புன்னைப்பூ, நரந்தம்பூ, நாகம்பூ, நள்ளிருள் நாரி, குருந்தம்பூ, வேங்கைப்பூ, எருக்கம்பூ என்று தமிழ்ல 100 வகையான பூக்கள் இருக்கிறது. பாத்தீங்களா சார்? ஆமா சார். இப்ப கை தட்டுறீங்களே 100 பூ கரெக்டா சொன்னாங்களா இல்ல 36ல? ஆக 100 பூக்கள் இருக்கிறது. 100 பூ உண்மையிலே வந்துருச்சு. அந்த 100 வகையான பூக்களோடு சேர்த்து சிரிப்பு என்ற பூக்களும் உங்களுக்கு மாலையாக தொடுத்து வழங்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த நகைச்சுவையோடு ஒரு அருமையான ஒரு பட்டிமன்றம்ங்க. மாணவர்களின் முன்னேற்றத்துக்கு பெரிதும் காரணம் பெற்றோர்களா ஆசிரியர்களா? சார் எக்ஸ்கியூஸ் செல்ஃபி எடுத்து முடிச்சாச்சம்மா. ஆசிரியர் வேலை கரெக்டா முடிஞ்சிருச்சு. வந்த உடனே நிறைய விஷயங்கள் சாதனா அவர்கள் சொன்னாப்ல. ஸ்பெஷல் கிளாஸ், நாங்கள் பிடி கிளாஸ் கடன் வாங்கி நாங்கள் ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்கிறோம். நாங்க ஆசிரியர் குத்தம் சொல்லவே இல்லைங்க. நாங்க உண்மையிலே ஆசிரியர் பணியை அறப்பணி நான் ஒத்துக்கிட்டேன். ஆனா நீங்க பிடி கிளாஸ் கடன் வாங்கி ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்கலாம். ஆனா ஒவ்வொரு குழந்தைக்கும் ஸ்பெஷல் யார் தெரியுமா? அவங்களுடைய அப்பா அம்மா தான் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஸ்பெஷல்ங்க. இல்லன்னு சொல்ல முடியுமா? என்னங்க அப்புறம் வந்து நின்று என்னமோ சொல்லுத எத்தனை கம்பு எடுத்து நடுவரே இந்த பிள்ளை அடிக்குதுங்க. நடுவர் அவர்கள் இங்க இறங்கி வந்தா உங்களை கம்பு எடுத்து அடிக்கலாமா? சத்தியமா அடுத்த பட்டிமன்றத்துக்கு இந்த பிள்ளை கூப்பிடாதீங்க சார். என்ன சார் நாங்க அவ்வளவு டீசெண்டா எங்க அபு மிஸ்டர் அபு எப்படி உட்கார்ந்துருக்காரு பாருங்க சார். இல்ல மேடம், எதையுமே நம்ம குபீர்னு யாரும் தீர்மானிக்க முடியாது. அன்னைக்கு ஒருத்தர் சுடுகாட்டில் மேடம். சரி சார். 3 மணி நேரமா அப்படி உட்காந்துருக்கான் சார். வா பார்த்துக்கிட்டே இருக்கான். என்னடா இந்நேரம் வந்து இங்கே உட்காந்துருக்க, அது சுடுகாட்டையே பார்த்துக்கிட்டு இருக்க? அப்படி என்னடா? சும்மா இல்லை சார், சாதாரண இடம் இல்லை. சுடுகாடுறா எது? சும்மா நினச்சிங்களா? அவவே இங்கே வர சாகுறாங்க. இந்த இடத்துல இந்த சுடுகாடு ஜோக்கி அவசியமா சார்? நானா ஒரு நம்பிக்கை ரொம்ப நேரம் வாய் நம்மகிட்டே இருந்துச்சு. நான் ஒரு 3 நிகழ்ச்சியில் சொல்லான்னு பார்த்தேன். ஒன்று கல்யாண வீடு, அங்கே போய் சொல்ல முடியாது. இன்னைக்கு தாண்டா போட்டான்னு போட்டேன், அது மொத்தமா போயிடுச்சு. உங்களை அந்த பிள்ளை கம்பு எடுத்து அடிக்கிறதுக்கு நான் வெந்து போய் பேசிட்டு இருக்கிறேன். வந்து நின்னுட்டு கம்பு எடுத்து யாருனாலும் அடிக்கலாம். எங்க வீட்டுல அம்மா நம்ம அடிக்கிறதே இல்லையா? அம்மா குழந்தைகளை அடிக்கிறதே இல்லையா? நான் எங்க அப்பா கிட்ட பெரிய பிள்ளையாக தாண்டி அடி வாங்கியிருக்கேங்க. சத்தியமாக அந்த மேடையில் சொல்கிறேன். இன்னைக்கு என் பிள்ளைய நான் கம்பால அடிக்கத்தான் செய்யறேன். ஆனா எத்தனை முறை அடித்தாலும் அம்மா தான் அடிக்கிறாங்கன்னு தெரிந்தும் மீண்டும் மீண்டும் அந்த குழந்தை ஓடி வருது. அம்மா கிட்ட தான் அந்த குழந்தை ஓடி வரும்னா அதுதான் அம்மாவின் அன்புங்க. வீட்டுக்குள்ள அது ஒரு ஆள் தானே இருக்கு. உங்களை தான் நான் நடுவர் தான் சார் கூட்டிட்டு வரணும் சத்தியமா. ஆனா உண்மையிலேயேங்க இத்தனை அப்பாக்கள் இருக்கிறாங்க. என் பொண்டாட்டி டார்ச்சர் சொல்லக்கூடிய ஆண்கள் எல்லாம் கை தூக்குங்க பார்க்கலாம். சும்மா நம்பி கை தூக்குங்க சார். ஏன்னா இப்ப வீடியோ எடுக்கட்டி எல்லாரும் தூக்கிருப்பாங்க. நேத்து போய் கையை தூக்குறதான் போனே நீங்க. அத்தனை பேர் பேசாம நீ மட்டும் தூக்குற. இந்த என்ன சுண்ட காய வச்சிருக்கீரு அப்படி இல்ல. இதே மனைவி தான் எனக்கு 7 ஜென்மத்துக்கு வேணும்னு சொல்லக்கூடிய ஆண்கள் இருந்தா கை தூக்குங்க பார்க்கலாம். திருமணமான ஆண்கள். என்ன சார் 2 கை தூக்குறாரு? ஆமா மேற்படி அவரு. பரவாயில்ல, ஒரு 2-3 நபர்கள் மட்டும்தான் தூக்குகிறீங்க. ஆனா நான் இந்த இடத்துல ஒண்ணு பதிவிடுறேன். எல்லா ஆண்களுக்கும் தன்னுடைய மனைவி ராணியா இல்லாம இருக்கலாம். எப்படி? எல்லா ஆண்களுக்கும் தன்னுடைய மனைவி ராணியா இல்லாம இருக்கலாம். ஆனா எல்லா அப்பாக்களுக்கும் தன்னுடைய மகள் தான் இளவரசி அப்படின்னு சொன்னா இல்லன்னு மறுக்க முடியுமாங்க? என்னங்க எங்க பசங்க அப்படி நிக்கிறாங்க. அப்பம் பச்சை கேட்க மாட்டேங்கிறான், தருதலையா இருக்கிறான். நான் சொல்றேங்க, இளம் தலைமுறை மாணவர்கள் அப்பன் பேச்ச கேட்க மாட்டாங்க தான். ஆனா அப்பனுக்கு ஒரு பிரச்சனைனா எவன் பேச்சும் கேட்க மாட்டான். அதுதான் இளம் தலைமுறை மாணவர்கள். ஆசிரியர்கள் 5 பேர் உட்கார்ந்து கை தட்டிட்டு இருக்கிறீங்க. நீங்க சொன்னீங்க உண்மையில அந்த பெண் ஆசிரியர்களை நான் தலை வணங்குகிறேன். ஏன் தெரியுமா? ஒரு ஆண் ஆசிரியர் நினைச்சோம்னா சட்டையை போட்டு கிளம்பி வெளியே வந்துடலாம். ஆனா ஒரு பெண் ஆசிரியர் வீட்டில் அத்தனை ஒரு வீட்டு மிகப்பெரிய நிர்வாகத்தை சமாளித்து காலையில எந்திரிச்சு ஜில்லுன்னு குளியல், ஹாட்டா காஃபி, காரசர் சைட்ஸோட கூட்டு பொரியல், குழம்பு, ரசம்னு அடுப்படி கிளீன் பண்ணி பாத்திரம் கழுவி கூட்டி பெருக்கி குனிஞ்சு நிமிந்தா ஹப்பாடான் இருக்கும். டெலிபோன் காலு, இபி பில்லு இன்னும் இருக்கு. இது போல லிஸ்ட். இதுக்கு நடுவுல ஏதுங்க ரெஸ்ட்? என்ன ரெஸ்டே இல்லாம உழைக்கக்கூடிய ஒரே வர்க்கம் சத்தியமாக என்னுடைய பெண் ஆசிரியர்கள் மட்டும்தான். அப்ப அந்த ஆசிரியர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா அப்பாவா இருந்துகிட்டு வெளியில வர்றது எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் தெரியுமா சார்? அந்த பிள்ளை வந்து சொல்லுது,
அடிச்சுட்டு என்னது மிஸ் கிட்ட சொல்லி கொடுத்துருவேன். குழந்தை அழுதுச்சுன்னா எல்லாரும் என்ன சொல்றோம்னா, டே ஒழுங்கா சாப்பிடு, மிஸ் கிட்ட சொல்லி கொடுத்துருவேன். அப்ப மிஸ் என்ன சொல்றாங்க, நீ நல்லா படிக்காட்டி உங்க அம்மா கிட்ட சொல்லி கொடுத்துருவேன். சொல்றமா இல்லையா? பேரண்ட்ஸ் மீட்டிங் தானங்க வைக்கிறீங்க, டீச்சர்ஸ் மீட்டிங் நான் வைக்கிறீங்க. மாணவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் பேரண்ட்ஸ் மீட்டிங் தானங்க வைக்கிறீங்க. பேரண்ட்ஸ் மீட்டிங் போன பெற்றோர்கள் எல்லாம் கைத்தட்டல் கொடுக்கலாம் அந்த பாயிண்ட்க்கு. பாருங்க, ஏன்னா வாத்தியார எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க சார் இன்னைக்கு. ஆமா சார், அவரும் சும்மா நடத்தணும், இயல்பா நடத்தணும். அவர் ரொம்ப ஆழமா நடத்தணும்னு குரங்கில் இருந்துதான் தம்பிகளா கவனிங்க, குரங்கில் இருந்துதான் மனிதன் வந்தான் என்பதை நீ நம்புகிறாயா? சொல்பா குமரேசன் எந்திரிச்சான். இது வரைக்கும் நம்பல சார், உங்களை பார்த்து மிகவும் மன்னிக்கவும் சில நகைச்சுவை அப்படி ஆயிருக்கு சார். என் வீட்டுல நடந்த சம்பவத்தை கேளுங்க சார். எங்க அப்பா பத்திலாம் நிறைய அறிமுகப்படுத்தினீங்க சார். ஆனா கண்டிப்பா நான் சொல்லியே ஆகணும் சார். நேத்து காலையில நடந்த சம்பவம் சார். என்ன சொல்றீங்க? எங்க அப்பாவை போலீஸ் இவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் தேவையில்லமா? 3300 ரூபாய்க்கு 3300? ஆமா, சிஎஸ்டி பிடிச்ச போக 3100 தான் உனக்கு. பாவிகளா நடுவர்களே, நேத்து காலையில எங்க அப்பாவை போலீஸ் நாளை காலையில வந்துரு போதுமா? டக்குன்னு சொல்லு சார். நேத்து காலையில நடந்த சம்பவம் சார். எங்க அப்பாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க சார். ஏன் நல்லா அவர் எளிமையானவர், அவரையும் அரெஸ்ட் பண்ணாங்க? வீட்டுல ஏதோ மயில் வளர்க்க கூடாதாமே. ஆமா, தேசிய பறவை இல்ல அது. நான் தான் சார். அடுத்து இன்னொரு ஆளையும் அரெஸ்ட் பண்ணுவாங்க நினைக்கிறேன். யாரு சார்? கோவப்பட்டு வேறு பழனியாவே அவர் போட்டு தள்ளி. உண்மையிலே நான் சொல்றதுக்கு இதுல உண்மையான விஷயம் இருக்கு. சொல்லுங்க சார். ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி எங்க அப்பா போலீஸ் அரெஸ்ட் பண்ணிச்சு. உங்க அப்பாவையா? ஆமா. ஏன்? புலி வளர்த்தா அப்புறம் சும்மா விடுவாங்களா? புலிக்கு மட்டும் இந்த மனுஷன் பாஞ்சு பாஞ்சு கைத்தல கொடுக்குறாரு. தென ரசம் சாப்பிடுறாருல சார். அந்த புலி வேற சார். பெண்களுடைய சமையலெல்லாம் கிண்டல் பண்ணாதீங்க சார். உண்மையிலேயே பெண்கள் நாங்க நினைச்ச சிகரத்தை கூட தொட முடியும் சார். உண்மையிலேயே அவங்க சொன்னா பாத்தீங்களா? ஆமா சார். பெண் எல்லாருக்கும் ரிட்டையர்மெண்ட் உண்டு 58 வயசுல. பெண்களுக்கு மட்டும் ரிட்டையர்மெண்டே கிடையாது தன்னுடைய சமையலுக்கு. வாழ்த்தல். தேங்க்யூ சார். திடீர்னு 16 பேர் இறங்கி வருவான். ஒருத்தன் ஹாட்டா டீ போட்டுவான், ஒருத்தன் ஸ்ட்ராங்கா போடு, ஒருத்தன் லைட்டா போடு, ஒருத்தன் சீனி இல்லாம போடு, ஒருத்தன் கிளாஸ் இல்லாம டீ போடுவான். அது மதுரை முத்து இவர் தான். அப்ப பாருங்க, அவங்க உண்மையிலேயே என்ன சொன்னீங்க? என்னங்க சார்? சிகரத்தை தொட முடியும். பெண்கள் நினைச்சா சிகரத்தை கூட தொட முடியும். ஒட்டுமொத்த ஆண்கள் கை தட்டுங்க. ஆமா, தட்டுங்க தட்டுங்க. ஏன்னா பாருங்க, போன மாசம் ஒரு படுகிரணத்து பெண் விமான ஓட்டியாக வந்திருக்காங்க சின்ன வயசுலயே. திருச்சி விமானத்தை இறக்குனது யாரு? ஒரு பெண். 2 மணி நேரம் போராட்டத்துக்கு பின்னாடி. நாங்க மதுரை டு சென்னை போன விமானத்தில் ஒரு பெண் விமானி தேச மிஸ்டர் இருக்கு. தேவையில்லாத வேலை. எல்லா ஒட்டுமொத்த ஆண்களும் பெண்கள் நினைச்சா சிகரத்தையும் தொட முடியும். ஆமா சார், சொல்லி 1/2 மணி நேரம் ஆச்சு சார். இருமா, நான் சில நகைச்சுவையில் போய் வருவேன்ல. ஆனா ஒட்டுமொத்த ஆண்கள் நாங்க நினைச்சா கூட நீங்க வச்ச ரசத்தை கூட எங்களால் தொட முடியாது. அப்படி இருக்கா இல்லையா சார்? பெரம்பலூர்ல ரசத்தால இவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களா? என்ன காரணம்னா, சாப்பாடை சாப்பிட்டோன்னு ஆண்களுக்கு என்ன செய்யணும்? என்ன? அந்த சாப்பாடு அப்படியே நெஞ்சு மொழியா நிக்கணும். அன்னைக்கு ஒரு சாப்பிட்டா நெஞ்சே நின்றுச்சு. சாப்பிட்டா கொபகோபன் ரத்தத்தை கக்கி ஆம்பளை சொல்லுவார் சார். தானே சாப்பிட்டான். நான் நல்லா சமைப்பேன் சார். பாவம். உண்மையில என்னுடைய குழந்தைகள், என்னுடைய கணவர்லாம் கொடுத்து வைத்தவங்க. அப்படி சாப்பாடு அப்படி இருக்கும் சார். உண்மையிலேயே பொங்கலுக்குலாம் போன வாரம் பொங்கலுக்கு நான் ஊர்ல இல்ல. இப்ப பொங்கல் முடிஞ்சுல, எங்க வீட்டுக்கார்ட்ட கேட்டேன், எங்க பொங்கலுக்கு நான் ஊருக்கு நான் போயிட்டா சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு. மனுஷன் ஒத்த வார்த்தை சொன்னாரு, சாப்பாடு கிடைக்கிறது சாப்பாடு, மனுஷனுக்கு நிம்மதி தாண்டி முக்கியம் அப்படி. சார் உண்மையில இங்க உள்ள ஆண்களுக்குலாம் ஒரே ஒரு டிப்ஸ் நான் சொல்லிட்டு போறேன். பெண்களுக்கு யாரை பிடிக்கும் தெரியுமா? பொண்டாட்டி கிட்ட சண்டை போட்ட உடனே பொண்டாட்டியை வந்து சமாதானம் பண்ற புருஷனை விட எந்த மனிதன் கிச்சனுக்குள்ள விறுவிறுன்னு போய் சமையல் பண்றானோ அந்த புருஷனை தான் பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவன் பிழைக்க தெரிஞ்சவன், அவன் சமைச்சாத்தான் அவன் வாழ முடியும். அன்னைக்கெல்லாம் அந்த அம்மா பரிமாறுது, கூப்பிடுறான், லட்சுமி என்னங்க? இப்பதான் லட்சுமி வந்திருக்குதுப்பா. உன்னைய கல்யாணம் 40 வருஷம். ஆமாங்க. ஐயோ, இன்னைக்கு தாம்மா உன் சமையல் ஒரு மாற்றம் தெரியும். என்னங்க சொல்றீங்க? முன்னெல்லாம் கருப்பு முடியா கிடக்கும், இப்ப வெள்ளை முடியா கிடக்கும். மினிமம் மாற்றம், அவ்வளவுதான் சார். நாங்க அப்படி வலது கால் எடுத்து வச்சு உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சார் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்துச்சு சார். உண்மை. ஒரு பெண். ஆமா, நீங்க வந்து அதிர்ஷ்டம் மட்டுமா வந்துச்சு ஆண்களுக்கு? நீங்க வந்த பிறகு கொலஸ்ட்ரால் வந்துச்சு, அல்சர் வந்துச்சு, பிபி வந்துச்சு, 1/2 மணி நேரத்தை ஆம்புலன்ஸ் வந்துச்சு, அல்டிமேட் ஆகி
சார், பெண் என்பவள் யார் தெரியுமா? இந்த புத்தகம் பெண் என்பவள் கோடி பக்கங்கள் கொண்ட புத்தகம். ஆனால் சிலர் அட்டையை மட்டும் புரட்டி பார்த்துவிட்டு அப்படியே வைத்து விடுகிறார்கள் என்பதுதான் உண்மை. அந்த பெண்மையை உணர்ந்து பாருங்க. நீங்க சொன்னீங்கம்மா, ஒரு மாணவன் படிக்கிறதுக்கு வகுப்பறை சிறந்தது. ஆனா வகுப்பறையில் அந்த மாணவன் படிக்கணும்னா முதல்ல கருவறையில் அந்த குழந்தையை வளர்க்கணும்லாங்க. 10 மாதம் ஒரு குழந்தையை வளர்க்கிறது சாதாரண விஷயமாங்க. 1வது மாதத்தில் வாந்தியும், 2வது மாதத்தில் மயக்கமும், 3வது மாதத்தில் மகிழ்ச்சியும், 4வது மாதத்தில் தலைவலியும், 5வது மாதத்தில் வயிற்று வலியும், 6வது மாதத்தில் இடுப்பு வலியும், 7வது மாதத்தில் வளையல் ஒளியும், 8வது மாதத்தில் சோர்வும், 9வது மாதத்தில் பயமும், 10வது மாதத்தில் மறுபிறவியுடன் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க ஒவ்வொரு பெண்ணும் அந்த கடவுளுக்கு சமம்ங்க. அதுதான் அம்மா. எங்க கஷ்டப்பட்ட அந்த மாணவன் படிக்கணும், தான் பிள்ளை படிக்கணுங்கிறதுக்காக இந்த அம்மா அந்த பிள்ளை 5 மணிக்கு படிக்கணும்னா அந்த அம்மா 4:30 எஞ்சி போட்டு டீ போட்டு கொடுக்கக்கூடிய எத்தனை அம்மாக்கள் தன்னுடைய தூக்கத்தை தொலைத்திருக்கிறார்கள்ங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அத்துணை மாணவர்கள் இருக்கிறாங்க. இங்கிருந்து அம்மா கேட்குறாங்க, ஏண்டா நீ தீபாவளிக்கு ஊருக்கு வரல? தீபாவளிக்கு ஏண்டா தங்கம் நீ ஊருக்கு வரல? அம்மா லீவு கிடைக்கலம்மா, லீவு கிடைக்கல, அது அம்மா வரல. அந்த அம்மா மனம் தளரவில்லை. என்ன சொன்னா தெரியுமா? பரவாயில்லடா, நீ என்னைக்கு வர்றியோ அப்பதான்டா எனக்கு தீபாவளி என்று சொன்னால அதுதாங்க அம்மா. ஒரு ஏழை மாணவி கண்ணீரோடு பாடல் எழுதுகிறாருங்க. பணக்கார மாணவிலாம் கிடையாது, ஏழை மாணவி தன்னுடைய ஹாஸ்டல்ல தங்கி படிக்கக்கூடிய ஒரு குழந்தை அம்மாவுக்கு கடிதம் எழுது. நிறைய நாட்டுப்புற பாடல அதை கேட்டிருப்பீங்க. அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம், அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம். ஏதோ நானும் இருக்கிறேன் ஒரு படியா படிக்கிறேன், ஏதோ நானும் இருக்கிறேன் ஒரு படியா படிக்கிறேன். யாரும் இல்லை நமக்கு, நீயும் எப்படி இருப்பன்னு நினைக்கிறேன். அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம். பள்ளிக்கூடம் போகணும்னு பாத்திரத்தை வித்தீங்களே, பள்ளிக்கூடம் போகணும்னு பாத்திரத்தை வித்தீங்களே, இப்ப எந்த பானையில் சமைக்கிறேன்னு எழுதுங்க. அம்மா எந்த பானையில் சமைக்கிறேன்னு எழுதுங்க. புத்தக நோட்டு வாங்க பணம் அனுப்புறேன்னு சொன்னீங்களே, புத்தக நோட்டு வாங்க பணம் அனுப்புறேன்னு சொன்னீங்களே, பாத்திரம் தேய்ச்ச வீட்டுல இன்னும் பணம் கொடுக்கலையா? அம்மா பாத்திரம் தேய்ச்ச வீட்டுல இன்னும் பணம் கொடுக்கலையா? புத்தக நோட்டு வாங்கலன்னு வாத்தியார் தினமும் அடிக்கிறாரு, புத்தக நோட்டு வாங்கலன்னு வாத்தியார் தினமும் அடிக்கிறாரு. வாங்கி கொடுத்த பேனாவும் உடைஞ்சு இரவல் வாங்கி எழுதுறேன். அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம். கீழாண்ட செவுத்தோரோ மறந்தும் போகாதம்மா, கீழாண்ட செவுத்தோரோ மறந்தும் போகாதம்மா, அங்க கருணாகோ வெடிப்புள்ளதான் இருக்குது. மேலாண்ட கூற மேல சாக்க கிழிச்சு போடுங்கம்மா, மேக்கத்தி மழை அடிச்சதுன்னா இருக்கும் இடம் நனைஞ்சிரும். அம்மா மேக்கத்தி மழை அடிச்சதுன்னா இருக்கும் இடம் நனைஞ்சிரும். பாத்திரம் தேய்ச்ச கையெல்லாம் காயம்னு சொன்னாங்க, பாத்திரம் தேய்ச்ச கையெல்லாம் காயம்னு சொன்னாங்க. நெஞ்சு வேகுது எனக்கு நீயும் மஞ்ச பத்தும் போட்டுக்கம்மா, நெஞ்சு வேகுது எனக்கு நீயும் மஞ்ச பத்தும் போட்டுக்கம்மா, நெஞ்சு வேகுது எனக்கு நீயும் மஞ்ச பத்துவும் போட்டுக்கம்மா. அம்மா நெஞ்சு வேகுது எனக்கு நீயும் மஞ்ச பத்துவும் போட்டுக்கம்மா. இப்படிக்கு உங்கள் அன்பு மகள் கோடீஸ்வரி. அம்மா தான் 10 பாத்திரம் தேய்த்தாலும் தான் பிள்ளை கான்வென்ட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய நினைப்பவள் தாங்க அம்மா. அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அப்பாவின் அருமையும் உப்பின் பெருமையும் அது இல்லாதப்பதான் தெரியும் என்று சொல்வாங்க. 5 வயது பெண் குழந்தை கூட்டிட்டு ஒரு அப்பா பாலத்தை கடக்கிறாரு. அப்பா சொல்றாரு, பாப்பா நீ பாலத்தை கடக்க போறோம், நீ கையை பிடிச்சுக்கோ பாப்பா. உடனே அந்த குழந்தை சொல்லுது, அப்பா நீ என் கையை பிடிச்சுக்கோப்பா. நான் உன் கையை பிடிக்கிறதுக்கும் நீ என் கையை பிடிக்கிறதுக்கு என்ன பாப்பா வித்தியாசம் இருக்குது? 5 வயது பெண் குழந்தை சொல்லிச்சு, நண்பர்களே, அப்பா நான் உன் கையை பிடிச்சனா எந்த சூழ்நிலையும் அந்த கையை விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனா நீ என் கையை பிடிச்சனா எந்த சூழ்நிலையும் என் கையை விட மாட்டேன், அதுதான் என் அப்பா அப்படின்னு 5 வயது பெண் குழந்தை சொல்லிச்சுனா. ஆடி கார்ல போறது சந்தோஷமாங்க, ஆடி கார்ல போறது சந்தோஷம் இல்ல, அப்பாவோட சைக்கிள்ல முன் கம்பியில உட்கார்ந்து போகிறதா மிகப்பெரிய சந்தோஷம் என்று சொன்னார். எவ்வளவுதான் நீங்க ஆசிரியர் 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 என்று சொன்னாலும் அடித்தளமாக இருப்பது
பெற்றோர்களே. அதனால்தான் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பு நிலை என்று சொன்னார். இன்னைக்கு நான் அன்ன பாரதியின் பேர் வச்சிருக்கேன்னா என்னுடைய அம்மா பாரதியார் மேல் பற்றின் காரணமாக தான் எனக்கு அன்ன பாரதினே பேர் வச்சாங்க. சின்ன பிள்ளைல இந்த ஒரு பாப்பா திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி அழகா எத்தனை திருக்குறள் ஒப்பிச்சிங்க. 1330 திருக்குறளையும் நான் மேடையில இதே வயசுல நான் பரிசு வாங்கினேன். அதற்கு காரணம் என் அம்மா எனக்கு கொடுத்த ஊக்கம். என்ன அப்பா பத்தி சொன்னீங்க. என்ன அப்பா அவ்வளவுக்கு கஷ்டப்பட்டாலும் இன்றைக்கு இந்த இடத்தில் இருக்கிறேன்னா அதற்கு முழுக்க முழுக்க காரணம் என்னுடைய பெற்றோரே. பெற்றோரே, தாய் தந்தையை மதிப்போம். செத்தவங்களுக்கு செலவச்சு மாலை போடுறதை விட, செத்தவங்களுக்கு செலவச்சு மாலை போடுறதை விட உங்களை பெத்தவங்களுக்கு இல வச்சு சோறு போடுங்க. நாடு நலம் பெறும். நன்றி, வணக்கம். பார்த்தீங்களா, ஒரு புயல் காத்தி வீசி 2 முருங்கை மரம் ஒடிஞ்சு விழுந்த மாதிரி ஆகிப்போச்சு சம்பவம். பாட்டு பைட்டு படத்தில் இருக்க மாதிரி எல்லாமே சொல்லி 100 பூவை சொல்லி ஒரு 100 பேரை விரட்டி விட்டு அந்த மாதிரிலாம் இல்லாமல் சொல்கிறேன். நம்ம எங்கள் ஊரில் என்ன பேசுனா நல்லா பேசுனா 100 பூ சொன்னால் கூட பூ இவ்வளோதானான்ட்டு போவேன். காரணம் கைப்பெற சொல்கிறார்ல, உன் நண்பன் நீ போடும் குரட்டை கூட இசை என்பான், உன் எதிரி உன் இசையை கூட குரட்டை என்பான். பார்த்தீங்களா சொல்கிறார். அது மாதிரி அவங்கவுங்க நீங்களாம் பாருங்கள், நாங்கள் யார் எதுவுமே தெரியாது. ஆனாலும் எங்களுக்காக உங்கள் வீட்டு பிள்ளை மாதிரி இந்த பணியிலையும் உட்காந்து உங்கள் பணியெல்லாம் விட்டுட்டு, அதான் முக்கியம். பிரித்து நகைச்சுவை சில நேரம் ரொம்ப அழகாக நிறைவு செஞ்சுருக்காங்க.